அஜித் கேட்காது சார். ரஜினி விஜய் கேட்பீங்களா நீங்க? பண்ணா கேட்போம், பாத்துட்டு போலாம். நீங்க என்ன இதுவோ அது மட்டும் தான் கேட்கணும். அவர் பொதுவா பேசிக்கிறீங்க. நீங்க என்ன பொலிட்டிக்கல் எடுக்கிறீங்க? போட்டோ பார்த்து அழுதாரு. அழுகுற அளவுக்கு பெரிய ஆள் இல்லல்ல. உங்களுக்கு பெரிய ஆளு சார். அவர் பெரிய ஆளு சார். அவன் அப்பா அம்மா காசுல தான் இன்னும் ஒரு ஃபேமிலி போறோம். அப்பா அம்மா காசுல தான் இருக்கிறான். அப்படி உள்ளவனுக்கு எப்படி ஒரு 3000 6000 டிக்கெட் பார்க்கணும்? ஃபேனா நீங்க சொல்லுங்க. நான் ஃபேனா அதே மாதிரி ஏழ்மை குடும்பத்துல இருக்கவன் அந்த ரூபாய் கொடுத்து ஒரு ஃபேனா அந்த ஏழ்மை குடும்பத்துல இருக்கவன் அவ்வளவு ரூபாய் கொடுத்து அந்த படம் பார்க்கறது சத்தியமா கஷ்டமான விஷயம் தான். அவனுக்கு சந்தோஷமாகுது இல்ல, அதுக்கு அவன் திருப்திப்படுத்திக்கிறான். அந்த ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருக்க பிரச்சனைகள் நான் பேச முடியாது. அவன் எப்படி அமௌண்ட் இது பண்றான் அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. இப்ப நானே எடுத்துக்கோங்க, நான் எப்படியாவது ஒரு படத்தை பார்க்கணுங்கிறது என்னை திருப்திப்படுத்து. என் வீட்டுல காசு கேட்கறதுனாலும் என்னை கஷ்டப்படுத்தினது இல்லை, அவன் கொடுத்துருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சது அவ்வளவு. எப்படியாவது பார்த்துருவோம். அவமானமா இல்லையா? அதுக்கு நாடுகள்ல, உலக நாடுகள்ல, யுஎஸ் போன்ற லண்டன் மாதிரி உலக நாடுகள்ல பார்ட் டைம் ஜாப் பார்த்து படிப்பு கல்வி மனசுக்குரிய நாடு. ஒரு அப்பா அம்மாவோட தாலி செயினை விட்டு காசு சம்பாதிச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டின சமூகம் தான் நம்ம தமிழ் சமூகம். ஒரு நடிகருக்கு பின்னாடி இப்படி போறது தப்பா இல்லையா? தமிழ் சமூகம்னு இல்லைங்க, ஒட்டுமொத்த உலகத்தோட சைக்காலஜி அதுதான். நம்ம தனிப்பட்டு நம்மளை நம்மளே குத்திக்க வேண்டாம். அஜித் கட்டப்ல வந்துருக்கீங்க. அஜித் ரசிகர்கள் கவர்மெண்ட் ஏன்னா இவரோட லாஸ்ட் படம் நீங்களே சொல்றீங்க அவருக்கு அதான் காரணமா? இல்ல சேஃப்டி பர்பஸ். இல்ல ஆனா ரெட் அண்ட் எல்லோ நான் பைக்ல போறேன், முக்கியம் மோட்டார் சைக்கிள் நான் டிராவல் பண்றேன். இது தூரம் இல்ல பைக் நார்மல் தான். இது வந்து என்னோட சேஃப்டி. தூரத்துல இருந்து பார்த்தாலும் தெரியும், நைட்லயும் கொஞ்சம் இதாகும். அந்த ஒரு சேஃப்டி பர்பஸ் பைக்ல போறதுனால இது நான் ஆமா. ஆனா எந்த உள்நோக்கமும் இல்ல. சார் சொன்ன மாதிரிதான் அவங்க சினிமாவை நேசிக்கிறாங்க, சினிமாவை நேசிக்கிற அந்த ரசிகர்களை நேசிக்கிறாங்க, வணங்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எல்லாரும் பொதுதான். எனக்கும் எல்லாரையும் பிடிக்கும், எல்லாரையும் மதிக்கிறாங்க. எல்லார் படங்களும் நான் பார்ப்பேன். அதுல வசந்தவர் என்னோட அண்ணன். ஆனா எனக்கு அந்த நாலேஜ் இல்லை. அண்ணா எனக்கு எனக்கு இல்ல எனக்கு என்னன்னா படம் சம்பந்தப்பட்டது மட்டும் இது பண்ணு, சம்பந்தப்பட்டது மட்டும் அப்படி போகாது நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். ஃபேன்ஸ் பார்க்கும்போது ஆதங்கத்துலதான் நாம சொல்றோம். அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அவங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஜென்ரேஷனோட அமைப்பு ரீதியான சூழல் வந்து இங்க பாதிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் இருக்கும்பா, தெரியும்பா, தெரிஞ்சுதான் வராங்க. கேள்விதானே கேட்கிறோம். அது ஓகே. ஒரு பிஹேவியர் வந்து அது பண்ணிக்கங்க. அந்த கோர்ஸுக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம், எவ்வளவு பெரிய சட்ட சிக்கல்கள் இருக்கும். சட்டம் படிப்பு சும்மா இல்லை, விளையாட்டா சட்டம் படிக்கணும். அப்படி நீங்க படிச்சுட்டு இப்ப ஊரா போய் விஜய் அண்ணா படத்தை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னொருத்தங்க பார்த்தா வந்து நானும் போறேன் 10 பேர் நின்னாங்களா அது சமுதாயத்துல எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? வடிகாதே இருந்திருக்காங்க. அவங்க 2 பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு, அவன் நன்றி. உங்களுக்கு என்ன பண்ணாரு அப்பா அம்மா எதுவும் சொல்லியா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் சொல்லியா? எல்லா விமர்சனங்களும் இருக்கு, எல்லா அட்வைஸும் இருக்கு, எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு, எல்லா சப்போர்ட்டும் இருக்கு. ஆனா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க, அன்புனா என்ன? காதல். அப்பா அம்மா என்ன வச்சுக்கா? இல்ல அப்பா அம்மா இல்ல, அன்பு இருக்குது. சொல்லி தரேன். ஆனா நீங்க கேட்டீங்க, நான் பேசணும். அன்புனா என்ன? ஜென்ரலா அன்புங்கிறது காதல். அது என்னன்னு உங்கள்கிட்ட கேட்கறேன், நீங்க கேட்டதுனால. அன்புனா நான் யாருக்கு அன்பு அதிகமா வச்சிருக்கேன் அவங்க நான் ஏதாவது பண்ணணும். ஆக்டர் மேல அன்பு காமிக்கிற ஒரு அன்பு மட்டும் அன்பு வைக்கலாம். ஒரே விஷயம், தெரியுது, உள்நோக்கம் தெரியுது. அவர்தான் கடவுள் நினைச்சு நாங்க பார்க்க மாட்டோம்.
அஜித் ரசிகர் வந்து விஜய் ரசிகர் கேட்க கூடாது. ஆமா, அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் பேசவே கூடாது. எல்லாமே அஜித் fan தான். சரி 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 ஆனா அதுதான் சொல்றேன். இப்ப வெளிநாடுகளில் படம் அண்ணா அண்ணா, அந்த கேள்வி முடிச்சிடறேன். அந்த கேள்வி முடிச்சிடறேன். படத்துக்கு டைட்டில் வச்சுட்டாங்கன்னா ஆனா வந்து டிக்கெட் அவ்வளவு அதிகமா இருக்கு. ஆனா இந்த கேள்வி முடிச்சிடறேன். இது முடிச்சிடறேன். நீங்க கவர்மெண்ட் கேட்கலாம் கேக்குறீங்க அவரை. கவர்மெண்ட் போய் அண்ணா, கேளுங்க. இப்ப நீங்க சொன்னது கிட்டத்தட்ட உண்மை. உண்மைதானே? கிட்டத்தட்ட இந்த மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட சுயநலமான விஷயங்கள் இருக்கும். ஒரு ஏதாவது எதிர்பார்க்கறதா இருக்கட்டும், ஒண்ணு பண்றது, அவனுக்குன்னு ஒரு தேவை இருக்கா? எல்லாருக்குமே இருக்கு. இப்ப எப்படி நீங்க விஜய் அஜித்ங்கிற ஒரு அவரோட இதை சொல்றீங்கல்ல, உங்களுக்கு ஒண்ணு நீங்க ஒரு ஆன்சர் வச்சுக்கிட்டு எங்கிட்ட நீங்க இன்னும் உங்களோட ஆன்சர் திணிக்கிறீங்க. என்னை வழி காரணம் என்ன கேட்க? அதான் சொல்ல வரேன். அதான் சொல்றேன். நான் அஜித் சாரி மதிக்கிறேன். அவர் படங்கள் நான் பார்ப்பேன். இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஆனா காதல் அப்படின்னா நம்மை தேவையை மறந்துக்கிட்டு இன்னொருத்தருக்காக வாழ நினைக்கிறோம்ல, அந்த சாக்ரிஃபைஸ், அது காதல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவனும் அவனுக்குன்னு ஒரு தேவை இருக்கு. இது உண்மை, யாரும் மறுக்க முடியாது. ஆனா அதை மறந்துட்டு இன்னொருத்தருக்காக, அது அப்பா, அம்மா, காதலி, தம்பி, அண்ணன், இதுல எந்த உள்நோக்கமும் கிடையாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்போ இதோட எடுத்து சொல்றேன். இங்க வாங்க, இங்க உட்காருங்க, நான் கேக்குறேன். இதோட முடியுதுண்ணா. நீ தேவையில்லாம கேட்டு இதுக்கப்புறம் அவர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. கடைசி சம்பந்தம் கடைசினா திரும்ப சொல்றேன், கடைசி. இந்த கடைசிக்கு நான் என்ன வேணாலும் பண்ணலான்னு இதை பண்றேன். கடைசி வரைக்கும் நான் தேட்டர்ல உட்காந்து நான் ஃபேரவெல் பண்றேன். என் அன்போட வெளிப்பாடு மட்டுமே தவிர எந்த உள்நோக்கம், எந்த அரசியல் இது இல்லை. வேணாம், வரவும் வராது. அதை தயவு செய்து விட்டுருங்க, கெஞ்சல். விஜய் பாராட்டுவார்னு நினைக்கிறீங்க? வேண்டாம்னா அதான் சொல்றேன், நீ எதிர்பார்த்து பண்ணாததுதான் அன்பு. நான் ஏன் அண்ணனுக்கு நான் ஒண்ணு பண்ணு நினைச்சு நான் எனக்கா இல்லண்ணா அண்ணா, சம்பளம் நீங்க கொடுங்க. நான் எப்படி தனியா போயிட்டீங்கன்னா கேள்வி கேட்க மாட்டோம். இல்ல அந்த விஷயம் இல்ல, அதுக்காக தான். அதாவது நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா எனக்கான ஆபத்துக்கு நீங்களே ஆதரிங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க ஆதரிங்க. கல்வியில சினிமா தமிழ்நாடு நானே இருக்கீங்க. ஆதரிக்கல, நான் திருப்பதி ஓடி இருக்காது சார். ஸ்ரீராம் சார், தமிழ்நாடு தவிர பெங்களூர்ல, பாம்பேல, வெளிநாட்டுல எல்லாம் வந்து அங்கெல்லாம் எப்படி பார்க்க போறாங்க? அங்க பைக்ல போறீங்களா? சார், நீங்க கேட்கும் போதே அதுல உங்களுக்கு ஒரு பதில் இருக்கு. அவள் நாள்ல போகணும்னா அவள் நாட்கள் படம்னு ஒண்ணு ஓடும். 200 நாள் 300 ஓடிச்சுன்னா போவேன் சார். சார், இது வரைக்கும் நீங்க பார்த்த விஜய் படம் கன்ஃபார்ம் போவேன். ஒரே விஜய் படம் எதுவும் வந்தீங்களா? சார், டிக்கெட் போட்டு பாக்குறீங்களா? நீங்க சம்பாதித்து வாங்குறதா, பெட்ரோல் வாங்குறதா, நண்பர்களா? ஆனா படிச்சுக்கிட்டே நான் வேலை பார்க்குறேன். அம்மாவோட சம்பளத்துக்கு கொடுக்குறாங்க. ரெண்டாவது விவசாயம். நான் அந்த படிப்பா என் குடும்பத்தையும் பார்க்குற விஷயமாவும் நாலேஜாகவும் நான் இருக்கேன். சினிமாங்கிற பரிணாமம் இருக்குல்ல. ஸ்பேஸ் ஒடிசி 2001 சொல்லிட்டு அவரோட படம் ஒன்று இருக்கு. அந்த பரிணாமம் அதுல மனுஷனோட இதுல இருந்து ஸ்பேஸ் வரைக்கும் போவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குண்ணா. எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். எல்லாருக்குமே நமக்கு எல்லாருமே தெரியும். அதுல சினிமா முக்கியமான முக்கியமான டூல். என்னை நிறைய விஷயம் இதுதான், எங்க என்ன பேசணும், என்ன நாலேஜ், என்ன தப்பு நடக்குது, இந்த மாதிரி எல்லா எஜுகேஷனும் சினிமா கொடுத்துருக்குன்னு எனக்கு நான் சொல்லிக்கிறேன். நான் சினிமாவை காதலிக்கிறேன். நான் நிறைய படங்கள் பார்ப்பேன். அதில் திரும்பவும் சொல்கிறேன், என் அண்ணன் வசந்தவர் நிறைய எல்லாருமே பிடிக்கும். அதில் இவர் முக்கியமாக கடைசியாக போறாருங்கிறதுக்காக தானே இதை நான் பண்ணுறேன். ஒவ்வொரு படத்துக்கு நான் பண்ணலை. ஆமாண்ணே. மெர்சல் பார்த்துருக்கேண்ணே, சர்க்கார் பார்த்துருக்கேன், திருப்பாச்சி பார்த்துருக்கேன், துப்பாக்கி, கத்தி. இதெல்லாம் ரொம்ப துப்பாக்கி கத்திலாம் நான் ஸ்கூல் டைம்ல இருக்கும்போது, அதுவும் பைரவ படத்துக்கு நாங்கள் படம் கிளாஸ் பங்க் அடிச்சு போயிட்டு அடுத்த நாள் பிரின்சிபல்லாம் வச்சு அடிக்கிறாரு. இந்த மாதிரி மெமோரிஸ்லாம் எனக்கு இருக்கு. நான் ஒவ்வொரு படமும் முதல் நாளும் பார்த்துருவேன், டைம் கிடைக்கும் போது பார்த்துருவேன். பைத்தியம் கிடையாதுண்ணா. அதுதானே சொன்னேன், ஃபிளாகே இல்லையாண்ணே. மஞ்சளும் சிகப்பும் ரோட்ல சேஃப்டி. நீங்க நிஜமாக பாருங்க. ஆமாண்ணே. ஆனா இது பளிச்சுன்னு தெரியும் ரோட்ல கொடி பெண்ண கட்சி கொடிதான். ஆனா சத்தியமா நான் இங்க ப்ராமிஸ் பண்றேன்,
என்னோட நோக்கம் படம் பார்க்கறது மட்டும் கிடையாது. இந்த படங்கள் மூலயமா முதல்ல அந்த வணக்க வைக்குமோ சொன்ன நிறைய உறவுகள் நான் சந்திக்க போறேன். இதுல என்னோட இன்டென்ட் என்னன்னா, ரொம்ப ஏழ்மைப்பட்டிருக்கிற பிஸ்னஸ் இல்லாம இருக்கிற ரோட்டு கடைகள், பழ வியாபாரிகள், நான் எப்படி நினைக்க சாப்பிட்டாகணும்ல, அந்த சாப்பிட்ற இடம் இந்த மாதிரி பிஸ்னஸ் இல்லாத இடத்த நான் சூஸ் பண்ண போறேன். அங்க நான் நிறைய தாய்மார்களை பார்க்கலாம், வயசானவங்களை பார்க்கலாம், என்ன வேணாலும் பார்க்கலாம். அவங்களுக்கு அங்க ஒரு நான் சத்தியம் பண்ண போறேன். நான் ஒரு நாள் நிச்சயமா வளரும் போது, இல்ல இப்பயே முடியும் போது, உங்களுக்கு நான் உன்னை செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு உறவுகள் ஏற்படுத்தி நீங்க கொடுக்குற அந்த சத்தியத்தையும் நான் கொடுக்க போறேன். நான் நிச்சயம் பண்ணுவேன். இப்ப என்னால முடியாது. அந்த 100 ரூபாய் கொடுத்து நான் சாப்பிட்டுட்டு மட்டும் வந்துடுறேன். நீங்க கேட்ட கேள்வி உறவையும் நான் ஏற்படுத்துறேன். டிராவல் பண்ணக்கூடிய வருமானம் எப்படி ஈக்குவீங்க? பெட்ரோலுக்காகவும் டிராவலா இருக்கட்டும், யார் காசு என்ன பேமெண்ட்? நீங்க எதுக்காக அதே நான் கேட்கிறேன். டைம்னு ஒரு விஷயம் இருக்கு. சார் கேட்டாரு அவ்வளவு நேரம் இருக்குது அப்படின்னு. டிராவல் பண்றதுக்கு டைம் இருக்கு. நீங்க போறது தியேட்டர் விசிட்டா பார்க்கணும். இவ்வளவு தியேட்டர் போறீங்களா? ஒவ்வொரு படமும் நான் ஆனா எனக்காக நான் பாக்குறேன்னா என் ஹானஸ்டுக்கு நான் நிக்கணும். நான் சும்மா டிக்கெட் எடுத்துட்டு இப்படி காமிக்கிறது இல்லை. ஒவ்வொரு தியேட்டர்லயும் ஒவ்வொரு படமும் நான் முழுக்க பார்த்துட்டு தான் நான் வெளியே இருக்கேன். அப்ப ஒரே படத்தை எத்தனை வாட்டி பாக்குறீங்க அப்படிங்கிறது விசிட் கிடையாது. அண்ணா இப்ப முதல் நாள் நம்ம கமலா சினிமாஸ் நான் பாக்குறேன்னு வச்சு ஷோ முடிக்கிறேன். அங்க இருந்து அடுத்தது என்னோட பயணம் இருக்குல்ல, அடுத்த டிஸ்ட்ரிக்ட், அங்க போய் நான் செட் பண்ணணும், நான் சாப்பிடணும், எனக்கு டயர்ட் ஆகும், என் கூட சில பேர் வருவாங்க, அவங்கள கவனிக்கணும். இதுக்கு ஒரு டைம்னு ஒன்று ஆகும் இல்லை, அந்த டைம் அடுத்த நாள் கொண்டு போயிருதா அங்க அந்த தியேட்டர் அது உள்ள போய் பாக்குறேன். இப்படிதான் இந்த டிராவல் பண்ணவும் முடியும். ஒரு நாள் இன்னொரு முக்கியமான விஷயம், காசி, ரிஷிகேஷ், ஹரித்வார் இந்த மாதிரி கோயில் மூலமா போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிற வேலைகளை பாக்குறது நான் ஒரு நாடு ஓடினேன். எனக்கு நான் அந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ண முடியும். சார் ரொம்ப நன்றி சார். ஒரு நிமிஷம். எங்க அவரு ஓட்டாரா? அஜித் ரசிகருங்க. நாகராஜ் அவர் போட்டு பாப்பா நாகராஜ். கேக்குறதுக்கு ஒரே வார்த்தை தாங்க, நீங்க அஜித் ரசிகருங்கிறதுக்கு அது அன்புதான காரணம். அந்த அன்பை எப்படி நான் வந்து ப்ராசஸ் பண்றேன், அது ஒருத்த அன்பு வெளிப்படுத்துறது அவங்க வகையில வெளிப்படுத்துவாங்க. இவர் வகையில வெளிப்படுத்துறாரு. மூட நம்பிக்கை என்ன, நம்பிக்கை என்ன? மூட நம்பிக்கை வேற, நம்பிக்கை வேற. அதே மாதிரிதான் ஃபேன் வேற, தீவிர ஃபேன் வேற, பக்தன் வேற. இப்ப நான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டே ஒரு மூவி பார்ப்பேன், அதுவும் என்னுடைய 130 ரூபாய் டிக்கெட்டுக்கு நான் மூவி பார்ப்பேன், அதோட விட்டுருவேன், என்னுடைய வேலையை பார்க்க நான் போயிடுவேன். இது என்னுடைய ஃபேன். எந்த மூவி வந்தாலும் நான் அவரோட படத்தை நான் பார்ப்பேன், விஜய் சாரோட படத்தையும் பார்ப்பேன், அவரோட படத்தையும் பார்ப்பேன். இது என்னுடைய எத்திக்ஸ். அதாவது உங்களுடைய எத்திக்ஸ் அதுங்க யாருக்கும் பாதிக்காது. இல்ல இவரு ஒரு ரசிகரா அவருக்கு சந்தோஷத்துக்கு டாஸ்மாக் போய் காசு கொடுத்து தண்ணி அடிக்காம, கஞ்சை வாங்கி போடாம, என்ன அந்த போதெல்லாம் இல்லாம ஒரு நடிகருக்கு ரசிகரா இருக்காரு. ஓகே, இது அதுக்கு தான் எவ்வளவு மேலும் அந்த டாக் விட்டுருவோம். ஓகே, நீங்கள கேட்டதுனால சொல்றேன். இப்ப விஜய் சாரு ரசிகர் இது வரைக்கும் வந்துருக்காங்க, ரசிகராக இருந்திருக்காங்க. கட் அவுட் ஓகே, ஆலோசனை பண்றது இதெல்லாம் நம்ம வந்து யாரும் ஆதரிக்கல. அவங்க சந்தோஷத்துக்கு பண்றாங்க, அதை நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. இப்போ இவர் ஒரு அன்பை வெளிப்படுத்துறதுக்காக இப்போ காலேஜில் வந்து ஒரு லாஸ்ட் நாள் வந்து ஒரு பிரியாவில் கொடுப்பாங்கல்ல, அதான் இது. நீங்கள் லாஸ்ட் நாள் ஒன்றா கூட்டிட்டு பண்ணுறீங்கன்னா கேட்கக்கூடாது. அப்போ ஒரு வெளிப்பாடு ஒரு பிரியாவோட மாதிரி அதுக்கு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் பண்ணுறாரு. அது இது வரைக்கும் ஓகே, நானும் சரியா. இதுக்கப்புறம் அவர் அரசுக்கு போயிட்டாரு, தலைவர் ஆயிட்டாரு, தேர்தல் சந்திக்க போறாரு. இப்போ விஜய் ரசிகர்களோட வேலை என்ன? அதான் கேள்வி. இருங்க, இப்ப நீங்க படிக்கிறேன், படிச்சு முடிச்சிட்டேன். ஏன் நான் விஜய் ரசிகர், அஜித் ரசிகர், நான் படிச்சு முடிச்சிட்டேன். அது விட்டுருங்கண்ணே, சும்மா நீங்க அப்படி பேசுறீங்க. ஒருத்தர் வந்து அவரு ரசிகரா வந்து யாரு நீங்க கேட்கறதுக்கு தோறன வேற.
தம்பி என்ன கேக்குறீங்க நீங்க? பொலிட்டிக்கல் பேசக்கூடாது. என்ன பேசிக்கிறீங்க என்ன நீங்க? இதுவோ அது மட்டும் தான் கேட்கணும். அவர் கேட்கணும். பொதுவா பேசிக்கிறீங்க நீங்க. நீ தான் பொலிட்டிக்கல் எடுக்கல நீ. சும்மா இல்ல எல்லாத்துக்கும் போட மாட்டீங்க. அது கேட்கக்கூடாது. அவர் ஒரு ரசிகர் அன்பு வெளிப்படுத்துறாருன்னா அவரை போட்டு என்னமோ புசுல நடந்து கேட்க மாதிரி கிடைக்கிறீங்க. ஒரு அன்னதானம் பண்ணலாம். எனக்கு வந்து அது நீங்க போடுங்க சார். நீங்க போடுங்க சார். விருப்பம் அது, அவர் விருப்பம் இது. அவர் விருப்பம் நீங்க அது. போடுங்க. உங்க விருப்பம் நீங்க போடுங்க. அஜித் கேட்காது சார். அஜித் விஜய் கேட்பீங்களா நீங்க? ஆமா, கேட்போம் சார். இந்த மாதிரி பண்ணா கேட்போம். ஏன்? போய் பார்த்துட்டு போலாம். ஏன்? நீங்க அது நீ விட்ட போங்க சார். சும்மா போயிட்டு நீங்க அஜித் ரசிகனா சீன்ற மாதிரி இருக்கு. தப்பு தப்பு பையன் நீ நீங்க பேசக்கூடாது. பேசும்போது போட்டோ பார்த்து அழுதாரு. அழுகுற அளவுக்கு பெரிய ஆள் இல்லல்ல. பெரிய ஆள் தான். யார் நீ உங்களுக்கு பிரியாணி சார். அவர் பிரியாணி சார். உனக்கு அளவு வேற, அவர் அளவு வேற. ஐயா ஐயா ஐயா. அப்பா, அவங்க ஊர்ல அவங்க பிரியாணி சார். உங்க அம்மா உங்களுக்கு பெரிய தாய் அவருக்கு தெய்வம். எங்க அம்மா எனக்கு தாய் அதை சார். எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன்? அப்படி சார். சும்மா போடு சார். சின்ன பிள்ளை போட்டு அது ஓவரா தேவையில்லாத கேள்வி. நிறுத்துப்பா இதோட. சும்மா ஸ்டாண்டிங் சார் அப்படியே நில்லுங்க சார். என்ன சொல்றது நம்ம சும்மா ஒரு கேட்கறது நீங்க பத்திரிகை தானே அது கேட்கற ஒரு தர்மம் இருக்கும்ல. சீன்ற சும்மா மாதிரி வந்து கேட்கக்கூடாது. ஒருத்தர் குத்துற மாதிரியே போய் அண்ணன் போட வேண்டிய என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் நீங்க பேசுறேன். போடுங்க. ஏன் பேசுறேன்? நீங்க சம்மர் கேஸ் நீங்க போடுங்க சார். சும்மா போட்டு சொல்ல ஒரு மேட்ரே விஜய் ரசிகர்களுக்கு என்னோட வேண்டுகோள். இப்போ தொண்டரை மாறிட்டீங்க. இப்போ இவரு உட்காருங்க. இப்போ நீங்க ஒரு தேட்டரா போய் பண்றது உங்க விருப்பம். ஓகே, உங்க அன்பு வெளிப்பாடு. இப்போ அரசியல் வந்து தொண்டர் வந்து இப்போ நீங்க என்ன உங்களோட என்ன உங்க செயல்பாடு என்ன? படம் ரிலீஸ் ஆகும்போது தோரணம் கட்டினீங்க. ஓகே, இப்போ என்ன? அவர் மக்கள் சேவை போயிட்டாரு. நீங்க எங்க போறீங்க? ரசிகர் எங்க போறீங்க? நீங்க என்ன உணவு போறீங்க? என்னோட வேண்டுகோளே தான். நீங்க அவருக்கு மாநாட்டுக்கு போய் போகலாம். அவருக்கு வரும்போது தோரணம் கட்டலாம், கட்ட வைக்கலாம். என்ன பண்ணுறது? இன்னைக்கு ஒரு அரசியல்வாதிக்கு என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் மீறி கடைசி எவன் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறானோ அங்கே மக்கள் சாஞ்சிறாங்க. அதான் இன்னைக்கு விபரீதம். இங்கே நல்லவன்லாம் ஜெயிக்கிறது தான் கஷ்டம். எனக்கு கொள்கை இருக்கு, அப்படி இருக்கு, என்ன சொன்னாலும் சரி, கடைசி எவன் பணம் கொடுக்குறானோ அதுக்கு சில பேர் ஓட்டு போட்டுறாங்க. நடந்துட்டு இருக்கு. விஜய் ரசிகர்கள் வந்து என்னன்னா இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குறத தடுக்கிறதுல தனி படைய வைக்கணும். அது விஜய் சார் வெளியே சொல்லணும். விஜய் சார் வந்து அவர் பேசுறாரு, ஒரு கட்சியை பத்தி பேசுறாரு, ஒரு கட்சி விமர்சனம் பண்றாரு. ஓகே, இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குறது எவ்வளவு கேவலமான விஷயம், எவ்வளவு கேடுகட்ட விஷயம். ஓட்டுக்கு பணம் வாங்குறது நாட்டுக்கு துரோகம் கஷ்டம். முதல்ல ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டாலே நல்ல கட்டம் பார்க்க மாட்டாங்க. கொள்ளையடிச்சவன் பணம் கொடுப்பான், அவனுக்கு ஓட்டு போட்டுவாங்க. நான் சொல்ல இந்த கட்சி அது எந்த கட்சியும் இல்லை, பொதுவாக எந்த கட்சிக்காரன் பணம் கொடுத்தாலும் அது தடுக்கிறது ஒரு உண்மையான தொண்டனுக்கு அழகு. விஜய் சார் வந்து நீங்க மாநாடு பேசுறத விட இந்த விஷயத்த திரும்ப பேசுங்க. உங்க ரசிகர்கள் சொல்லுங்க, உங்க தொண்டருக்கு சொல்லுங்க. உங்க ரசிகர்களும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத கண்காணிச்சு தடுத்தா தான் அடுத்த ஒரு தலைமுறை, அடுத்த ஒரு மாற்றம் வருமே தவிர இல்லைன்னா ஏமாற்றம் தான் வரும். இதை நான் விஜய் ரசிகர்கள் விஜய் சார் வேண்டிக்கிறது. ஓகே.